வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு எதை பற்றி பேசணும்? என்னடா இது? என்ன பிள்ளையாரப்பா, 2 எடுத்துட்டேனே தெரியாதனமா? சரி, எது தெரியுதோ அதை பேசுகிறேன். கண்ணன் காட்டிய கலியுகம். சரி, இது என்னால் நம்ப முடியலிங்க. தர்மர் காட்டிய கலியுகம். 2 தெரிஞ்ச விஷயந்தான். கண்ணன் காட்டிய கலியுகம், தர்மர் காட்டிய கலியுகம். இந்த 2 கதையும் சேர்த்து சொல்லு அப்படிங்கிறதுக்காக தான் 2 பேப்பரை எடுத்துட்டேன் போல இருக்கு. கண்ணன் ஒரு தரம் உட்காந்து பஞ்சபாண்டவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது தர்மர் எங்கேயோ வெளியில் போயிருக்கிறார். அவர் இல்லை. இந்த 4 பேரும் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இவங்க 4 பேர் அங்கே உட்காந்துட்டு, கண்ணா, நீ இருக்கும் பொழுதே இந்த யுகத்தில் இன்னொருத்தனுடைய மனைவியுடைய ஆடையை பற்றி ஒருத்தன் இழுக்கிறானே, இது எப்பேற்பட்ட அக்கிரமம்! இதெல்லாம் எப்படிப்பா? கேட்டாக்கா யுக தர்மம்னு சொல்கிறாங்களே, இப்போவே இப்படி இருக்கே, கலியுகம் எப்படி இருக்க போகிறதோ? இப்போ கலியுகம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? நாம் வாழ்ந்துட்டுருக்கோமே, அதுதான் கலியுகம். நிறையா நம்ம சுற்றி கொடுமைகள்லாம் நடக்குது. கண்ணிருந்தும் குருடர்களாய், செவியிருந்தும் செவிடர்களாய், வாயிருந்தும் ஊமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதை பற்றி பயந்து தான் அந்த 4வரும் கேட்குறாங்க, கண்ணா, கலியுகம் எப்படி இருக்கும்பா அப்படின்ன பொழுது கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அர்ஜுனா, உன்னோட வில்லை கூட அப்படின்னார். அர்ஜுனனுடைய வில்லை வாங்கி ஒரு 4 சரங்களை எடுத்து இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி 4 பக்கமும் அம்பை விட்டுட்டு, நீங்கள் போய் அவங்கவங்க ஒரு திக்குக்கு போய் அங்கே என்ன பார்க்குறீங்களோ அதை, அந்த அம்பையும் எடுத்துக்கிட்டு அங்கே என்ன பார்க்குறீங்களோ அதை வந்து சொல்லுங்க அப்படின்னா 4 பேரும் போனாங்க. பீமன் போன இடத்துல ஒரே ஆச்சரியம் அவனுக்கு. என்னன்னு கேட்டால், ஒரு 5 கிணறு இருக்குது. அதில் நடுவில் இருக்கிற கிணறுல தண்ணியே இல்லை. ஆனால் சுற்றி இருக்கிற 4 கிணத்துலேயும் தண்ணி பொங்கி 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 வழியுது. சாதாரணமாக எப்படி இருக்கணும்? இந்த பௌதிகப்படி நிலத்தடி நீர் சமமாக இருக்கும், அது எல்லா கிணத்துலேயும் பக்கத்தில் இருந்தாக்கா ஒரே அளவில் தானே இருக்கணும். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்பை எடுத்துட்டு வரான். அப்புறம் இங்கே அர்ஜுனன் பார்க்குறான். அர்ஜுனன் பார்த்த இடத்துல அந்த அம்பை எடுக்க போனான். போன பொழுது அவனுக்கு துணுக் அப்படின்னுடுச்சு. என்னன்னு கேட்டால், ஒரு குயில், ரொம்ப அழகாக கூன்னு கூவுற குயில் ஒரு முயலை கொத்து கொத்துன்னு கொத்துது. அதுக்கு ரத்தமாக வடியுது. இவன் என்னெல்லாமோ செய்யலான்னு போனான், கிட்டையே போக விடலை அந்த குயில். அப்படி கொத்த வந்துதான். இவன் அம்பை எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்புறம் நகுலன் ஒரு இடத்துக்கு போனானே, அவன் அந்த அம்பை எடுத்துக்கிட்டு அவன் என்ன பார்த்தான்னா, ஒரு பசுமாடு, அது கன்று போட்டிருக்கு. அது கண்ணை வந்து பிறந்த உடனே நாக்கால் நக்கி கொடுக்கும், சுத்தம் பண்ணிடும். ஆனால் இந்த பசு விடவே இல்லையா, நக்கு நக்குன்னு நக்கி அந்த கன்றுக்குட்டிக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சான். அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு அந்த கன்றுக்குட்டியை இழுக்க பார்க்குறாங்களாம், விட மாட்டேங்குது. இது என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி வந்துட்டு அந்த அம்பை எடுத்துகிட்டு வந்துட்டாராம். சகாதேவன் போயிட்டு வந்த இடத்துல அவன் அந்த அம்பை எடுக்க போகிறான். மேலேந்து மலையிலேருந்து ஒரு பாறை உருண்டு வருது. சரி, இன்றைக்கி நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு அவர் நினச்ச பொழுது, அப்படி உருண்டு வந்த அந்த பாறை இன்னொரு பாறையில் முளைச்சிருந்த ஒரு வேர் செடியோட நடுவில் மாட்டிக்கிட்டு அப்படியே நின்றுடுச்சு. சகாதேவன் தப்பிச்சேன்னு சொல்லிட்டு அந்த அம்பை அப்படியே எடுத்துக்கிட்டு 4 பேரும் கண்ணன்கிட்ட வந்தார். கண்ணன்கிட்ட
என்ன கிருஷ்ணா, நீ பாட்டு அம்பை போட்டுட்ட, நாங்கள் பார்த்ததெல்லாம் ரொம்ப பயங்கரம் அப்படின்ன பொழுது கிருஷ்ணர் சொன்னார், நீங்கள் தானே கலியுகத்தை பற்றி கேட்டீங்க, சொல்கிறேன். நீ என்ன பார்த்த? 4 கிணறுல தண்ணி, நடுவில் இருக்கிற கிணத்துல தண்ணியே இல்லை. அதுதான் கலியுகம். பணக்காரன் பணக்காரனாகவே இருப்பான். ஏழையை ஒரு நாளும் அவன் பணம் கொடுத்து அவனை வாழ வைக்க மாட்டான். இதுதான் கலியுக தர்மம். எப்படியெல்லாமோ அதர்ம வழியில் பணம் சேர்த்தாலும் தன் அளவுக்கு இன்னொருத்தனை ஒசத்தி விட மாட்டான். ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பார்கள், வறுமை இருக்கும், கஷ்டப்படுவார்கள். இதை தான் கலிகாலத்தில் நீங்கள் பார்க்கலாம். சரி, அது புரிஞ்சுது. நான் பார்த்தேன் என்ன தெரியுமா, ஒரு குயில் எங்கேயானும் முயலையும் இதெல்லாம் கொத்துமா? கொத்தித்தே அப்படின்னா இது வேற ஒன்றும் இல்லை. கலியுகத்தில் இனிமையாக பேசுவார்கள், இனிமையாக பாடுவார்கள். அதாவது சொல்கிற விஷயம்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும், ஆனால் செய்யறதெல்லாம் என்ன அக்கிரமமாக இருக்கும். சில பேர் தன்னை குருமார்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்க, அருமையாக பாடுவார்கள், பக்தர் கோடிகள் எல்லாரையும் சேர்த்து கொள்வார்கள். அவர்களிடமிருந்து பணத்தை மட்டுமே பெறுவார்கள். இவர்களுடைய முக்திக்கெல்லாம் அவர்கள் வழிகாட்ட முடியாது. எனக்கு தேவை பணம். கலியுகத்தில் பார்த்தேன்னாக்கா எல்லா இடத்துலையுமே இந்த காசு பணம்ங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுகிறது. அர்ஜுனா, அதை புரிஞ்சுக்கோ. ஒரு குயில் போய் ஒரு முயலை கொத்துமா? கொத்தாது. ஆனால் பணம் பாதாளம் வரையில் பாயும். அதுதான் நடக்கப் போகிறது. சரி, நீ என்ன பார்த்த? கண்ணுக்குட்டி பசுமாடு அப்படியே நக்கு நக்குன்னு நக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கலியுகத்தில் பெற்றோர்கள் அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டியை அன்பை காட்டி அன்பை காட்டி அன்பை காட்டி அவர்களை குட்டிச்சுவர் அடித்து விடுவார்கள். கடைசியில் இந்த குழந்தையையும் வளர விட மாட்டார்கள். தன்னுடைய அன்பு அன்புன்னு சொல்லி அது ரத்தம் வர வரைக்கும் அதை போட்டு நக்கு நக்குன்னு நக்கி அது கடைசியில் இந்த கண்ணுக்குட்டியால் இவங்களுக்கு பயனே இருக்காது. கண்ணுக்குட்டியை இயற்கையாக விட்டு அதை வளர வச்சு அது அடுத்த தலைமுறையை பார்க்க வேண்டாமா? அப்படி செய்ய மாட்டாங்க. பெற்றோர்களால் குட்டிச்சுவர் ஆக்கப்படுவார்கள். அன்புங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை பாழாக்கி விடுவார்கள். ஓ அப்படியா? அவர்களெல்லாம் ஓ அப்படியா என்று கேட்டார்கள். இன்று நாம் என்ன சொல்லலாம்? அது அன்றைக்கி கண்ணன் சொன்னது கரெக்டு தான்ப்பா, இன்றைக்கி அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரி, கடைசியில் சகாதேவன் என்ன செஞ்சான்? அவன் சொன்னான், கிருஷ்ணா, நான் இன்னைக்கு போயிடுவேன்னு நினச்சேன், மேலேந்து அப்படியே உருண்டு வந்தது பாரு ஒரு பாறை, அப்படி வந்து கடைசியில் நிறுத்தி எடுத்து நான் அதை பார்த்துக்கிட்டே கிருஷ்ணா 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 அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ன பொழுது அதுதான் அந்த பாறை. ஆபத்து, நிறைய ஆபத்துக்கள் வரலாம். ஆனால் அந்த நேரத்திலையும் உன்னை காப்பாற்றக்கூடியது, கலியுகத்தில் உன்னை காப்பாற்றக்கூடியது இறைவனது திருநாமம். நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, நீ கும்பிடுற தெய்வம் எது வேணா இருக்கலாம், ஆனால் அதோடைய நாமத்தின் மகிமைக்கு ரொம்ப பெரும் சிறப்பு. அதாவது தபஸெல்லாம் இருந்தெல்லாம் நீ வந்து ஒன்றும் ஒரு இறைவனை அடையணுங்கிறது இல்லை. உனக்கு தேவையான நேரத்தில் இறைவன் உன்னை காப்பாற்றணும்னா அந்த நாமம் ஒன்றுதான் கலியுகத்தில் காப்பாற்றும். நீ என்னை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னியோன்னோ, என்னை நினச்ச உன்னுடைய அந்த இது வேர் வந்து தடுத்தது இல்லையா? அதுபோல் கலியுகத்தில் மக்களுக்கு ஒன்றுமே கதி இல்லையான்னு என்பது இல்லை. அவர்கள் நாமத்தை சொல்லி கொண்டிருந்தாலே அவர்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும் ஓரளவு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாராம். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக 4 பேர் கேட்டாங்க. இதை எப்படியான அண்ணா ஊர்லேருந்து வந்த உடனே தர்மர்கிட்ட சொல்லிடணும் 4 பேர் நினச்சாங்க. 4 பேரும் சொல்லலை. இப்போ நம்ம அடுத்த கதைக்கு போகணும்ல. இந்த அடுத்த கதை என்ன? தர்மர் காட்டிய கலியுகம். தர்மர் ஊர்லேருந்து திரும்பி வந்தாச்சு, ரொம்ப நாள் ஆயாச்சு. அவர் அரச சபையில் உட்காந்துருந்தார். அப்போது ஒரு ஆள் ஓடி வந்தான். அரசே, பெரிய ஆபத்து, வாசலில் ஒரு குதிரைக்காரன் வந்திருக்கான், அவன் வந்து நல்ல குதிரையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே உங்களுடைய தம்பிகள் 4 பேரும் அங்கே போனாங்க. இந்த 4 பேரையும் அவன் ஏதோ கேள்வி கேட்டான். 4 பேருக்கும் பதில் சொல்ல தெரியலை.
ஒரு வட்டம் போட்டு இதில் ஒருத்தர், அதில் ஒருத்தர், அதில் ஒருத்தர், ஒரு வட்டத்தில் ஒருத்தரை நிறுத்தி வச்சிருக்கிறார். நான் இப்போ போகும்போது உங்கள் எல்லாரையும் அழிச்சுன்னு போயிடுவேன் அப்படின்னு சத்தம் போட்டுருக்காருன்ன உடனே நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும்னு உடனே என்னது இது, என்னுடைய தம்பிமார்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லையா, இதோ வருகிறேன். போனால் 4 பேர் 4 வட்டத்தில் திருட்டு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா ஒன்று நீங்கள் பேசக்கூடாதுன்னுட்டான் அந்த குதிரைக்காரன். நீங்கள் யாரும் வாயை திறக்கக்கூடாது. நான் இப்போ அவர்கிட்ட பேசிக்கிறேன். உங்களுடைய சகோதரரை நான் தான் பிடித்து வைத்திருக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியவில்லையே அப்படின்னு சொன்னாராம். அப்பா, நீ எங்கிட்ட அந்த கேள்வியை கேளப்பா, நான் சொல்ல பார்க்குறேன். எனக்கு முடியலன்னாக்கா நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ அப்படின்ன பொழுது அந்த குதிரைக்காரன் சொன்னான், ஒரு கிணறு, அந்த கிணற்றின் விளிம்பில் ஒரு காசு, அந்த காசின் மீது ஒரு குன்று. இது எப்பொழுது விழும் என்று தெரியாது. விழுமா விழாதா, இது என்ன? சொல்லுகிறேன். அவர் என்ன சொன்னாராம், கலியுகத்தில் இவ்வளோண்டு தர்மம் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு மலையளவு பாவச்சுமை இருக்கும். அந்த மலையளவு பாவச்சுமையை இந்த இவ்வளோண்டு செய்கின்ற தர்மம் நல்ல காரியம் காப்பாற்றி கொண்டு இருக்கும். என்னைக்கு இதனுடைய பலன் குறைகிறதோ பாவ மூட்டையோடு அவர்கள் நரகக்குழியில் விழுவார்கள். சரி, சரியான விடை சொன்னதுனால பீமனை உன நான் விட்டுடுறேன் போ அப்படின்னுறான். அடுத்தவனை கையை காட்டி, இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் அவனையும் விடுவிக்கிறேன். சொல்லப்பா. 5 கிணறுகள், 5 கிணறுகளிலும் தண்ணீர் இருக்கிறது. ஆனால் நடுவில் இருக்கும் கிணற்றிலிருந்து நிறையாக தண்ணீர் வருகிறது, ஆனால் குறைகிறது. இது நிறையும் பொழுது அது குறைகிறது. இது என்ன அப்படின்ற பொழுது அர்ஜுனன், எங்களுக்கு அன்றைக்கே கிருஷ்ணர் சொன்னார், சொல்ல வரான். குதிரைக்காரன், வாயை திறக்கக்கூடாது, நீங்கள் யாரும், உங்கள் அண்ணா தான் பதில் சொல்லணும்னு உடனே அவர் சொல்கிறார், நடுவில் இருக்கும் கிணறு தந்தை. அவன் எங்கிருந்தோ கடன்பட்டோ உடன்பட்டோ இந்த 4 கிணறுகளாகிய குழந்தைகளை படிக்க வைத்து அவர்களை நன்றாக உயர்த்தி விடுவான். ஆனால் இவர்கள் செல்வச் செழிப்போடு இருக்கும்பொழுது நடுவில் இருக்கும் கிணத்தில் நீர் குறைந்தால் அவர்கள் இட்டு ரொப்ப மாட்டார்கள். கலியுகத்தில் பெற்றோர்களை கவனிப்பது என்பது மிகவும் கஷ்டம், செய்ய மாட்டார்கள். இதுவும் மிக்க சரியான விடைன்னு சொல்லிட்டு, அர்ஜுனா நீ போ. அடுத்தது நகுலன் வந்தான். நகுலனை கையை காட்டி, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பசுமாடு, இது எனக்கு தெரியுமே அப்படின்னு நகுலன் நினச்சிக்கிறான். நான் ஏற்கனவே கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறானே. சொல்லுங்கள், கேள்வி என்ன? ஒரு பசுமாடு கன்றிடமிருந்து பால் குடிப்பதை பார்த்தேன். இது என்ன அக்கிரமம், இயற்கைக்கு விரோதமாக இருக்கிறதே. அப்பொழுது தர்மர் சொல்றார், கலியுக தர்மம் அப்பா, எளியோரை வாட்டி வலியோர் வளம் பெறுவர். இதுதான் கலியுக தர்மம். நகுலன் அவரையும் விட்டாச்சு. கடைசிது சகாதேவன். அப்பா வரும்பொழுது அந்த குதிரைக்காரன் ஒரு கேள்வி கேட்க வரும்பொழுது அங்கே ஒரு பெரிய பயங்கரமான மிருகத்தோட ஒலி கேட்கிறது. அந்த உருமல் சத்தம் கேட்டால் எல்லாரும் பயப்படுகின்ற பொழுது அது வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளே வரவில்லை. தர்மர் காதை பொத்தி கொண்டு அந்த குதிரைக்காரன்ட்ட சொல்கிறார், இது உன்னுடைய வரவை குறிக்கிறது. இந்த பயங்கரமான சத்தமும் அது போடுகின்ற அந்த ஒலியும் உன்னை குறிக்கிறது. நீ கலிபுருஷன் தானே அப்படின்னு கேட்குற. அப்போ தான் அந்த கலிபுருஷன் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறான். ஏன்னா இத்தனை கேள்விக்கு பதில் சொன்னவர் இதுக்கு என்னத்தை பதில் சொல்ல போகிறார்னு நினச்சவன், நீதான் கலிபுருஷன், உன்னுடைய சாயை தான் அந்த குரல் நன்றாக தெரியும். நீ இப்படியா மக்களையெல்லாம் வாட்டப்போகிறாய் அப்படின்னு கேட்குற பொழுது அவன் சொல்கிறான், தர்மரே, உம்முடைய கடைசி தம்பியும் விடுவித்தேன். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், உம்முடைய ஆட்சி நடக்கும் வரையில் நான் இங்கு வரமாட்டேன். உம்முடைய ஆட்சி முடிந்து கண்ணன் இந்த உலகை விட்டு போன பிறகு
அப்பொழுதுதான் வந்து நான் ஆட்சி செலுத்துவேன். என்னுடைய ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்காது. அது என்னுடைய தலையெழுத்து. அதாவது யுக தர்மம் என்று இருப்பதனால் கலியுகத்தில் இப்படித்தான் நடக்கும் என்ற நியதியை நான் மாற்ற முடியாது. நீர் இருக்கும் வரையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்காரன் போனதாக இது ஒரு கதை. ஆக கண்ணன் காட்டிய கலியுகம், தர்மர் காட்டிய கலியுகம், இப்போ நாம் பார்க்குற கலியுகம், இதெல்லாம் ஒட்டு சேர்த்து பார்க்கிற பொழுது நம்மை சுற்றி அக்கிரமங்கள் நடக்கின்றன. தேவையில்லாமல் உயிர் பலி கிடைக்கிறது. ஒரு ஒரு இடத்துலையும் பூகம்பம் வருது. எங்கேயோ மக்கள் இறக்கிறார்கள். நமக்கு அப்படியே கொதிக்கிறோம். ஏதாவது செய்ய முடியுதா? ஒன்றும் செய்ய முடியல. இது யுக தர்மம். இந்த நேரத்தில் நம்மை ஓரளவு காப்பாற்றி கொள்ளக்கூடியது எதனால்? நாம சங்கீர்த்தனம். அந்த நாமத்தை சொல்வதனாலும் இறைவனுடைய எண்ணம் கூடவே இருந்து கொண்டிருந்தால் எங்கேயோ நம்மளை அது அப்படியே அந்த பாறையில் எப்படி ஒரு வேர் தடுத்து அதை நிறுத்தியது, அதுபோல் நமக்கு தீமைகள் அண்டாமல் நாம் காப்பாற்றப்படுவோம் என்பது தான் இந்த ரொம்ப அழகான ரெண்டுமே நல்ல கதைகள். இந்த ரெண்டு கதையும் சேர்த்து சொன்னார் இல்லை போட்டிக்குள்ளே போட்டு, அது அந்த பிள்ளையாரப்பனுக்கு ஒரு பெரிய நன்றி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கணுமே கதை.